தௌஹீத் பேரவையுடைய தேசிய தௌஹீத் பேரவையுடைய பிரதான பணியான இரத்த தான முகாம்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அவசர இரத்த தான உதவிகளும் செய்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையிலே சமுதாயத்திற்கு தீங்கு ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் ஒட்டுமொத்த மனிதர் குலத்திற்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய வட்டி ஓர் வன்கொடுமை என்ற ஒரு தலைப்பின் கீழாக இங்கு சில தகவல்களை பரிமாற்றம் செய்ய வந்துள்ளோம். பொதுவாக வட்டி என்பது உலக வாழ்க்கையில் உலகத்திற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய நாடுகள் கூட சீரழிந்து போவதற்கு இந்த வட்டி என்பது ஒரு பெரும் பங்காக வகித்து கொண்டு வருகிறது. அப்போ மனிதர் குலத்தில் இருக்கக்கூடிய இறைவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் வியாபாரத்தை அதிகப்படுத்துங்கள். இந்த வட்டி என்ற ஒரு பாதகமான செயல், இந்த செயலின் காரணமாக என்னென்ன நடக்கும் என்பதை இறைவன் பட்டியலிட்டு காட்டுகிறான். இந்த முஸ்லிம் மனித குலத்திற்கு எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை விடுகிறான் என்று சொன்னால், இந்த வட்டி வாங்கக்கூடிய மனிதர் அதற்கு எதிராக, இந்த மார்க்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் தொழுகை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார், அவர் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவராக இருப்பார், அவருடைய உடல் ஆரோக்கியம், அவருக்கு பொருளாதாரம் இருந்தால் அவர் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி, யார் ஒருவர் இந்த வட்டி என்ற ஒரு பாதகமான செயலை செய்கிறாரோ அவருக்கு நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். அப்ப இன்னைக்கு பலதரப்பட்ட மக்கள் சொல்லுவாங்க, இன்சூரன்ஸ் நல்லது தானே. இன்சூரன்ஸ் என்பது இரண்டு வகைப்படுத்தப்படலாம். இந்த பொருளாதாரம் என்று சம்பந்தம் வரப்படக்கூடிய தருணத்தில் மட்டும் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, பொதுவாக நடுத்தர குடும்ப வர்க்கத்தினராக இருந்தாலும் சரி, அல்லது அதிகமாக பொருளாதாரத்தை ஈட்டி அவர் பல 10 மடங்கு ஒரு தெருவில் ஒரு 10 கட்டிடத்துக்கு உரிமையாளராக இருந்தாலும் சரி, இந்த வட்டி என்ற பாதக செயலில் இருக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ வட்டி என்பது யார் தான் வாங்குறா? ஒரு எளியன் வாங்குறானா? நடுத்தர குடும்பத்தில் அங்க வகிக்கக்கூடியவன் வாங்குகிறாரா? அல்லது இருக்கிறதுலே பணக்காரர் இருக்கக்கூடிய தெருக்களில் 10 இடங்களில் வகிக்கக்கூடிய கட்டிடத்துக்கு உரிமையாளர் வாங்குகிறார் என்று சொன்னால், அனைவரும் இந்த பாதக செயலில் ஈடுபடக்கூடிய மனிதராகவே இருந்து கொண்டு வருகிறார். அப்ப இந்த வட்டியை பத்தி என்ன நினைக்கிறோம் நாம முதல்ல சொன்னா, மக்களாக இருக்கக்கூடிய நாம நினைக்கிறோம், இது கடன் தானே, எனக்கு ஒரு மருத்துவ செலவு தேவைப்படுது, என்னுடைய உறவினரிடத்தில் நான் சென்று கேட்கிறேன், எனக்கு பணம் தேவைப்படுது, கிட்டத்தட்ட அந்த மருத்துவ செலவிற்கு பல லட்சங்கள் ஆகிறது என்று சொல்லி ஒரு மனிதர் ஒரு உறவினர்கிட்ட நாடுறாரு, கையை விரிக்கிறான், உறவினர் கையை விரிக்கிறான், நண்பர்கள் வட்டாரங்கள் எல்லாம் கையை விரிக்குது. இறுதியாக அவன் எங்க கொண்டு போய் தள்ளப்படுகிறான் என்று சொன்னால், வட்டி என்ற பாதக செயலில் கொண்டு போய் தள்ளப்படுகிறான். அவன் சம்பாத்தியம் எவ்வளவு? இன்றைக்கு சூழல்ல ஒரு மனிதனுக்கு சராசரியாக சம்பாதிக்கக்கூடிய வருமானம் என்பது ஒரு 500 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அந்த 500 ரூபாவை அவன் வாங்கிய ஒரே கொடுமைக்காக அவனுக்கு வட்டி மேல் வட்டி போட்டு அவன் சம்பாதிக்கக்கூடிய அளவை தாண்டி அவனிடத்தில் சுரண்டக்கூடிய அங்க வைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அப்ப வட்டியை பத்தி நாம என்ன, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பேசிக்காக பொதுவா என்ன செய்யணும் சொன்னா, எனக்கு நாளைக்கு இந்த வட்டியை வாங்கி அந்த பணத்தை கொண்டு போய் மருத்துவரிடத்தில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உயிர் இழப்பு ஏற்படும் என்று சொல்லி வட்டி வாங்குவ சதவீதத்தை எண்ணி பார்த்தால் 1% கூட இருக்காதுங்க. அப்ப வட்டிக்கு வாங்குற ஆளுல யாரு? வட்டிக்கு வாங்க கொடுக்கக்கூடிய மனிதன் யார் என்று சொன்னால், அவன் பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்காக கொடுக்கிறான். வட்டி வாங்குவன் யாரு? அவனுடைய பக்குவம் எப்படி இருக்கு? அது ஒருத்தர் கடை வச்சிருக்காமல, அவனை மாதிரி நான் அதிகமாக வைக்கணும், பொருளாதாரத்தை ஈட்டணும், பேராசை. இந்த பேராசையினுடைய வெளிப்பாடுதான் வட்டியாக இருக்கும். சோத்துக்கு வழி இல்லைங்க, அதனால நான் வட்டிக்கு வாங்குறேங்க, அப்படி யாராவது இருக்குமா? நாளைக்கே புள்ள சாக கிடைக்குங்க, அதனால வட்டிக்கு வாங்குறோமா? நம்முடைய பேராசைகளையும் அதிகப்படியான பொருட்செல்வங்களை ஈட்ட வேண்டிய என்ற அந்த நோக்கத்தின் காரணமாக
நாம் என்ன செய்யறோம்? அந்த வட்டி என்ற வாதக செயலியை கொண்டு போய் ஈழக்கூடியதா இருக்கிறோம். அன்பிக்கினிய சகோதரர்களே, அருமைக்கு வியாபார நண்பர்களே, பொதுவாக எந்த கடைகளில் நுழைந்தாலும் உங்களுடைய கல்லாப்பட்டியில் பணம் இருக்கிறதா என்பது தெரியாது. ஆனால் வட்டி புக்கு ஒன்று இருக்குது. என்ன காரணம்? எதற்காக? உங்களுக்கு பொருளாதார ஈட்டம் இல்லையா? உங்களுடைய வியாபாரத்தில் வழக்கத்தை அல்லாஹ் செய்யவில்லையா? அதிகப்படியாக இருக்கக்கூடிய உங்களுடைய பேராசையின் காரணமாகத்தான். இது அப்படியே உங்களுடைய பொருளாதாரத்தை மேற்கொண்டு செல்வது போன்று உங்களுக்கு தோன்றும். ஆனால் அது நிலையானது அல்ல. யார் ஒருவர் இந்த வியாபாரத்தையும் வட்டியும் ஒன்று என்கிறார்கள். என்ன, 5 ரூபாய்க்கு பொருள் வாங்குறோம், 7 ரூபாய் விற்கிறோம்ல, அப்ப 2 ரூபாய் கூட தானே இருக்கு, அப்ப அது வட்டி இல்லையா? வட்டியும் வியாபாரமும் ஒன்று அல்ல. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் இருக்குதா இல்லையா? ரூபா, அந்த ரூபாயுடைய மதிப்பு ஒரு 10 ரூபான்னு வச்சுக்குவோம். அந்த 10 ரூபாய் ஒரு மனிதத்தில் நீங்க கொடுக்குறீங்க, அதை திருப்பி வாங்கும் பொழுது 110 நீங்க வாங்குறீங்கன்னு சொன்னா அது வட்டி தான். அப்ப இந்த வட்டியினுடைய கொடுமையினுடைய தாக்கத்தில் இருந்து நாம ஒரு ஆள் விடுபட வேணும் என்று சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனிதர் குலத்திற்குமே ஒரு நன்மையை பறைசாற்றும் விதமாக கியாமத் நாள் வரைக்கும், உலகம் அழியக்கூடிய அந்த நாள் வரைக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரு போதனை செய்கிறார்கள். இந்த போதனை என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மனிதர் குலத்திற்கும் பொதுவான ஒரு போதனை. என்ன செய்தார்கள்? மக்களே, உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பொருள் இருக்குது, அதை நீங்க சீர்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோமே, ஒட்டுமொத்த உடலும் சீர்பெற்று விடும். அது சீர்குலைந்து விட்டால் ஒட்டுமொத்த உடலும் சீர்குலைந்து விடும். அது உங்க உள்ளம் தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உங்களுடைய உள்ளம் இருக்குதா இல்லையா, அதை முதல்ல பக்குவப்படுத்திக்கீங்க. என்ன பக்குவப்படுத்துறது? உங்களை தாண்டி ஒரு மனிதர் பொருளாதாரத்தில் இருப்பாரு, நல்ல வசதியா இருப்பாரு, அவரை நீங்க பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, நான் அவனை மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஒருத்தர் ஓட்டாண்டி ரோட்ல படுத்து இருப்பார், நீ அவனை பாரு, அந்த பெரிய ஆள் இருக்கிறானா இல்லையா, உன்னை விட அதிகமான பலமுள்ள இருக்கிறானா இல்லையா, அவனை பார்க்காத, உனக்கு கீழே உள்ள நிலையிட பாரு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை அதிகமாக நல்ல நிலையை இந்த உலக வாழ்க்கையில வாழ வைத்திருக்கிறான் என்பது தெரியும். ஷூ போட்டு போறீங்களா? ஷூ போட்டு போற ஆளை யாரை தெரியுமா பார்க்கணும்? செருப்பு போட்டு போற ஆளை தான் பார்க்கணும். ஏ அப்பா, என்ன மாதிரி ஷூ போட்டு போறான்னு அவனை பார்த்துடக்கூடாது. ஒருத்தர் செருப்பு இல்லாம காலே வெறுங்கால நடந்து போவான், செருப்பு போட்டு போகக்கூடியவன், அவனை பார்த்து பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவன் என்னை கண்ணியமாக வைத்திருக்கிறான். செருப்பு போடாம போறீங்களா? ஒருத்தருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடல் ஊனமுற்றமா ஆக்கியிருப்பானா இல்லையா? அது போன்ற ஒரு நிலையில் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்றாக வைத்திருக்கிறான் என்ற உள்ளத்தை முதலில் நீங்கள் பக்குவப்பட வைத்திருக்க வேண்டும். எனவே உங்களுடைய உள்ளத்தை சீர் செய்து வரக்கூடிய காலத்தில் அதிகமான பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்று நினைத்து இந்த பெரும்பாவமாக இருக்கக்கூடிய வட்டியில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த போதனை. எதையெல்லாம் கேட்டீர்களோ அதையே உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நன்மக்களாக வாழ்ந்து மறைக்கக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிய வேண்டும் என்று கூறியவனாக எங்களது இந்த உரையை நிறைவு செய்கிறோம். வாகிர்தோனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.